திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிகிரி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோம் மேக்கராக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. குத்தகை நிலத்துல தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்க மாமியாரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனை, அடித்து ரொம்ப பிரச்சனை. கோர்ட்டு கேஸுன்னு வந்துச்சு. இவங்க கோர்ட்டில் வாதாடி இவங்க விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தை இவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆம்பூரில் தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கீதா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட்டில் சாஃப்டாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும் இருக்குது. இது ரோட்டோரத்தில் 2 மெத்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இவங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்றதுனால எங்கள் அப்பா விட்டு நான் பிரிய மாட்டேன்ட்டு இருந்ததுனால இப்போ அவங்க அப்பா வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்போ தான் சம்மதிச்சிருக்கு. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தமிழ்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க.